ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரசவ வலி சொன்ன தேதியில் வரல அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது உங்கள் குழந்தைக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்குமே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு அந்த டெலிவரி டேட் நெருங்க சிம்டம்ஸ் எதுவுமே வரலையே, நம்மளுக்கு ஒரு வேளை பிரசவம் அப்படிங்கிறது சுகப்பிரசவமாக நடக்காதோ, இல்லை அப்படின்னா பேபிக்கு எதுவும் ஆகிடுக்குமோ அப்படின்னு சொல்லி ஓவர் திங்க் பண்ணி நம்ம ரொம்ப ஆன்சைட்டி ஆகி தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை கரெக்டாக அந்த டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துப்போம். நார்மலாக சொன்ன தேதியில் நம்மளுக்கு வந்து பிரசவ வலி வரலன்னா என்ன தான் ஆகும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பொதுவாக உங்களுக்கு பிரசவ தேதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வரைக்குமே வலி வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு 4 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 4 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணியும் உங்களுக்கு பிரசவ வலி வரல அப்படின்ற பட்சத்தில் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணலாம். நீங்கள் நார்மலாகவே பிரசவ தேதி வந்தும் உங்களுக்கு பெயின் இன்னும் வரலன்னு டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் போங்க. பொதுவாக உங்கள் குழந்தை உங்கள் வயிற்றில் இருக்கிற வரைக்கும் எந்தவித பிரச்சனையுமே வராது. நீங்கள் கிட்டத்தட்ட 40 வாரங்கள் வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன இதில் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு 4 பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரச்சனை அப்படிங்கிறது, குழந்தை வந்து கரெக்டாக நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நஞ்சு கொடி அப்படிங்கிறது அதோடைய செயல்படும் தன்மையை வந்து குறைச்சிடும். அதாவது அதோட ஒர்க்கு வந்து அவ்வளோதான். அந்த 9லேருந்து 10 அந்த 10 மாதத்துக்குள்ள ஒர்க்கை வந்து அது கரெக்டாக பண்ணிடுச்சு. பண்ணதுக்கப்புறம் அது எக்ஸ்பயர் ஆகிடும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட செயல்பாடுகள் எல்லாத்தையுமே குறைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி குறைக்க ஆரம்பிக்கிறப்ப குழந்தைக்கு சில இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது வந்து குழந்தையால் மூச்சு விட முடியாது. ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிடும். உங்களுக்கு கிட்டத்தட்ட சொன்ன தேதியில் நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகலை அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா நஞ்சுக்கொடி அதோட செயல்பாடை குறைச்சிடும். நஞ்சுக்கொடி மூலியமாக தான் நம்மளுக்கு குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன், நியூட்ரிஷியன்ஸு, பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே போகுது. இதனால குழந்தையால் மூச்சு விட முடியாத பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடைசியாக டெலிவரி ஆகிறப்பனா உங்களுடைய கர்ப்பப்பை ஃபுல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். அதாவது ஃபுல்லாமே ரெம்பி இருக்கும். அது வேகமாக வெளியில் வரணும். அது வெளியில் வராமல் அப்படியே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஈஸியாக நோய் தொற்றுக்கள் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கர்ப்ப வாய் வழியாக உங்கள் குழந்தையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்ப காலகட்டத்தில் கரெக்டாக இந்த டெலிவரி டைமில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நார்மலாக பெயின் வந்தாலும் சரி வரலைன்னாலும் சரி நிறைய பெண்களுக்கு நடக்கும். இது இயல்பானது தான். இதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 4வது பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தை வயிற்றுக்குள்ளேயே மக்கோனியம் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் மோஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற அபாயமும் இந்த சொன்ன தேதியில் உங்களுக்கு குழந்தை வந்து வெளியில் வரல அப்படின்ற பட்சத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4 பிரச்சனையுமே கம்பல்சரி நடக்குன்றது கிடையாது. பட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது தான் இதோட மெயின் திங் அப்படிங்கிறது. நார்மலாகவே உங்களுக்கு 40 வாரங்களை கடந்தும் உங்களுக்கு வந்து எதுவும் பெயின் வரல, இல்லை 40 வாரம் ஆயிடுச்சு இன்னும் எதுவுமே எந்த சேஞ்சுமே தெரில அப்படின்னா உங்களுக்கு இயற்கை பிரசவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 40 வாரங்களுக்கு மேலேயும் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் சரி இது வந்து ரொம்ப ரிஸ்கில் அமைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, இயற்கையாக உங்களுக்கு வலி வரல அப்படின்னா செயற்கையாக சில வலி வர வைக்கிறதுக்கான சில நிவாரணிகள் கொடுப்பாங்க. வெஜினல் வழியாக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது டேப்லெட்ஸ் அந்த மாதிரி வைக்கிறது, ஜெல்லு அந்த மாதிரி வைக்கிறது, இல்லைன்னா இன்ஜெக்ஷன் மூலியமாக உங்களுக்கு வலியை தூண்டுறதுக்கு சில விஷயங்களை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க உங்கள் டாக்டர். இது மூலியமாக நேச்சுரல் பிரெத் அப்படிங்கிறது நடக்குதா, அதாவது கர்ப்பவாய் ஓப்பன் ஆகுதா அப்படின்றத பார்ப்பாங்க. இதுக்காக நீங்கள் பெரிதளவில் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது என்னென்ன காரணங்கள்னாலனா நம்மளுக்கு சொன்ன தேதியில் வந்து டெலிவரி பெயின் வராமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுங்காக உங்களுடைய கர்ப்பகால கணக்கீட்டை நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. நார்மலாக வந்து இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்குனா எப்போ ஓவலேஷன் ஆகியிருக்குன்னு தெரியாது. அதனால் அவங்களுக்கு ஒரு வாரம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சரியான முறையில் உங்களுடைய டெலிவரி டேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இதனால் உங்களுக்கு டெலிவரி அப்படிங்கிறது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, கருவுடைய நிலை, கரு என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, வேறு ஏதாவது பொசிஷனில் இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு வலி வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கருவுடைய அளவு அப்படிங்கிறது, கரு வந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்தாங்க, 4 கிலோ 3.25 கிலோவில் இருந்தாங்கனாலும் உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரியை விட நார்மலாக உங்களுக்கு பெயினே வர்றது கொஞ்சம் ரிஸ்கில் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா காரணங்களுமே உங்களுக்கு வந்து டெலிவரி பெயின் வரல அப்படின்ற பட்சத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட 40 வாரங்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தாராளமாக 41 வாரம் கூட வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேண்டாம். டாக்டரை
டாக்டரை கன்சல்ட் பண்ணி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள்.